இந்த வழியில் பார்க்குற தெரிஞ்சவங்க பழகுனவங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு நண்பர்கள் சகோதரர்கள் சொந்த பந்தங்களை பார்த்துட்டும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத மாற்றுங்க. அவங்கள தேவ அன்பினால் அரவணைத்து அவங்களை அழைத்து வந்து எஸ்தர் ராஜாஜி தாதிகளோடு ஜெபித்ததை போல ஜெபிக்கவே ஜெபிக்க நீங்க வைத்தீங்கன்னா அந்த ஜெபிக்க வைக்கிறதின் கிரியின் பலன் ஒரு தேசமே பாதுகாக்கப்படும், ஒரு பெரிய கூட்டமே ரட்சிக்கப்படும். இதை செய்து பாருங்க. இந்த வருஷத்துல நீங்க கண்ணீர் விடாதபடி சும்மா அழுதெல்லாம் புரோஜனம் கிடையாது. நடக்கிறத பார்த்து நடக்கிறத பார்த்து அழுதெல்லாம் புரோஜனம் இல்லை. என்ன செய்யப்படணும்? கிரியே இருக்கணும். கிரிக்கு தான் பலன். இந்த வருஷத்துல அதை செய்ய பிரயாசப்படுவீங்களா? சீக்கிரம் முடிய திருவள்ளூர் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா 66:18 நான் அவர்கள் கிரியையையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். கவனிச்சிங்களா? நான் அவருடைய கிரியைகளையும் நினைவுகளையும் அறிஞ்சிருக்கிறானா? கவனிக்கிறீங்களா? இங்கே கவனிக்கிறீங்களா? கவனிங்க. போகிறப்ப எல்லாம் பேசிக்கலாம், என்னென்ன காரியம் இருந்தாலும் அது பண்ணிக்கலாம். இங்கே கடைசியாக முடிக்க போகிறேன். இந்த கவனிக்காதனால நிறைய காரியங்கள் மிஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த வருஷத்துலேயே அது கவனமாக இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்க்கையில் கவனம் வேணும், ஆவிக்குரிய கவனம் வேணும், என்ன செய்யறங்கிற கவனம் வேணும். இந்த உலகத்துக்கு உண்டான ஒத்த வேஷம் தெரிக்கிற கவனம் அல்ல, மாம்ச கிரிகளால் உண்டான கவனம் அல்ல, ஆவிக்குரிய கவனம். அந்த கிரியை நடப்பித்தா மட்டும்தான் அந்த கிரியைக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். யோபு 1:10 இப்படியாக சொல்லப்படுகிறது. கவனிச்சிங்கன்னா, நீ அவனையும் பிசாசு சொல்லுது, நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? எனக்கு அருமையானவர்களே, இதோ நீங்கள் கிரியை செய்தால் தேவனுக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்காக கிரியை செய்தால் என்ன தெரியுங்களா? உங்கள் வீடு வேலை அடைக்கப்படும். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு வேலி. கவனிக்கிறீங்களா? வேலி அடைக்கிறது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டுமானால், எனக்கு அருமையானவர்களே, உண்மையும் உத்தமம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். தேவனுக்கு பயந்தா உங்களை வேலி அடிச்சு பாதுகாப்பா. தேவனுக்கு பயந்தா உங்களுக்கு பாதுகாப்பு. தேவனுக்கு பயப்படுகிற கிரியை இருக்குமானால் கர்த்தர் உங்களை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். அதுக்கு பலன் உண்டுங்க, அதுக்கு தான் பலன். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகள் ஆசீர்வதித்து. இன்னைக்கு கவனம், இன்னைக்கு கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியுதா? வேலை செய்யறதுல ஆசீர்வதிக்கப்படுதா? ஓட்டப்பையில போயிட்டு இருக்கா? வீணா போயிட்டு இருக்கா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கா? தேவையில்லாத செலவு வருதா? எனக்கு அருமையானவர்களே, உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்க ஐயோ நாங்க சம்பாதிச்சதெல்லாம் வீணா போச்சுன்னு அழுவீங்களே, இனி அப்படிப்பட்ட அழுகை இருக்க போறதில்லை. அந்த அழுகை அடக்கி கொண்டு உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. நீங்க கையிட்டு செய்கிறவைகளில் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருடைய நாம இன்னைக்காக இந்த ரூத் என்கிற ஒரு புத்தகத்தில் 2வது அதிகாரம் 11-12 போவாஸ் சொல்கிறார், உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும், அந்த என்ன நடந்துச்சான்? எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். கவனி, இந்த நீங்க கவனிச்சிங்கன்னா, இந்த ஸ்தோத்திரம் ரூத் அவ தேவனை அறியாத ஒரு கூட்டம்.
ஆனால் நகோமி மாமியா தேவனை அறிந்தவர். கவனிச்சுங்க, மாமியா தேவனை அறிஞ்சிருக்காங்க, மருமக அறியாத கூட்டம். இதோ அந்த ரூத்தோட கணவன் இறந்து போயிட்டான். அப்போ வந்த பொழுது மாமியா கூட வர்றா. எத்தனை பேர் மாமியார் கூட இருக்காங்க என்னன்னு தெரியல. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமியார் நீ உங்கள் வீட்டுக்கு போ, நீ கணவன் இழந்துட்ட, உங்கள் அம்மா அப்பாவோட போன்னு சொல்கிறா இந்த நகோமி. ஆனால் இவ சொல்கிறாரு, நீ போகிற தேசம் என்னுடைய தேசம். கவனிங்க, நீ போகிற தேசம் என்னுடைய தேசம், நீ வணங்குற தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி மாமியார் பின்னாடி வந்தா அவளுக்கு அருமையான அவருடைய கிரிக்கு தக்க ஐஸ்வர்யமான வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிச்சுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா? கிரியை செய்யணும், கர்த்தர் நாம மகிமைக்கா. அவ விட்டுட்டு வந்தா, சொந்தத்தை விட்டா, பந்தத்தை விட்டா, தாயை விட்டா, உறவினர் விட்டா, பிறந்த ஊரை விட்டா, விட்டுட்டு வந்த அவளுக்கு தான் என்ன நடந்தது? நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை. கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பா. ஒருவேளை நான் முன்னேற முடியல, எங்களால் எதுவும் செய்ய முடியல என்று கலக்கத்தோடு கண்ணீர் விட்ட நாட்கள் இனி கண்ணீர் விடாதபடி அடக்கி கொண்டு உங்கள் கிரியைக்கு தக்க பலனை அனுபவிக்க போகிறீங்க. அல்லேலூயா. அவ்வளோதான், முடிக்க போற. எழுச்சி நிற்கலாமா? சொன்னது ஏதாவது வழங்குச்சா? நீங்க கண்ணீர் சிந்தாதபடி நீங்க இந்த வருஷத்துல அடக்கி கொள்ள போறீங்க. நீங்க கிரியை செய்ய போறீங்க, கர்த்தர் பலன் தர போறார். உங்க கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், அல்லேலூயா. உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனாய கர்த்தரை சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவர் சட்டைகளுக்குள்ளாக நீங்க வந்துட்டீங்க, கர்த்தருக்குள்ளாக வந்துட்டீங்கன்னா நிறைவான பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு, மத்தேயு 23:5, உங்கள் கிரியை மனுஷர் காணும்படியான கிரியை இருக்கக்கூடாதுங்க. மனுஷர் பார்க்கறதுக்காக. நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த செவ்வாய்க்கிழமை என்ன செய்கிறோம்? சாப்பாடு செஞ்சு இங்கேருந்து நத்த வரையில் போய் கொடுத்துட்டு வர்றோமா? ஒரு ஃபோட்டோ கூட நாங்கள் எடுத்து போட்டதில்லைங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. என்ன செய்கிறாங்க? ஏதாவது கொடுத்தா, அது கொடுத்தா, இது கொடுத்தா ஃபோட்டோ எடுத்து என்ன செய்கிறாங்க? இது அப்படியே பிரபண்டாப்படுத்துகிறாங்க. இவ்வளோ 6-7 மாதத்துக்கு மேலே, 7-8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மாதமும் நாங்கள் போய் இதை ஒரு கொடுக்கும் பொழுது 2 பேர் போகிறோம். அதை சாப்பாடு கொடுக்கும் பொழுது ஒரு ஃபோட்டோ அடியா, நிலையா. மனுஷர் பார்க்கும்படியாக செய்கிற கிரியைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுக்க மாட்டார். எந்த மனுஷனும் பார்க்க முடியாது, எந்த மனுஷனும் அறிவிக்க வேண்டியதில்லை, எந்த மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்கிறது கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு அநேக பேர் மனுஷருக்கு செய்கிற மாதிரி தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. மனுஷர் பார்க்குற மாதிரி. ஒரு அம்மா இருந்துச்சு, நம்ம மூலியமாக ரசிக்கப்பட்டு சென்னை பட்டணத்தில் அவங்க வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. எல்லாம் முடிஞ்சது, காணிக்கப்பட்டி இருக்குது, கவர் இருக்குது, அதிலெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. கவனிங்க, எப்படி காணிக்கப்பட்டி இருக்கா? முன்னாடி இருக்காங்க. சைடில் கவர் இருக்கா? அதிலெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. நேராக இப்படி எடுப்பாங்க. எப்படி? பர்ஸில் இருந்து ஒரு 500 நோட்டை இப்படி எடுத்துக்குவாங்க. இப்படி எடுத்துக்கிட்டு வந்து வாங்கிறாங்க. சோத்திரம். எதுவா ஏயா காணிக்க எப்படியா கொடுப்பாங்க? காணிக்க எப்படியா வந்து ஊரா அந்த விசுவாசியெல்லாம் பார்க்குற மாதிரியா கொடுப்பாங்க? இது அநேக பேர் எங்களுக்கு இது மாதிரி ஆள்களுக்கு முன்னாடி கொடுத்தது பிசாசு பொறாமை எரிச்சலினால் நிறைய ஸ்டாப் ஆயிடுச்சு. மனுஷன் பார்க்குற மாதிரி இப்போ எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா 10 பேர் பார்த்தா 10 பேர் மைண்டு என்ன இருக்கும்? நல்ல சோகம் இருக்காது. அதில் அநேக பேர் எங்களுக்கு அநேகருக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு. எனக்கு அருமையானவர்களே, நீ உங்களுடைய கிரியை மனுஷன் பார்க்கும்படியாக இருக்கக்கூடாது. தேவன்
தேவன் அவர் பார்க்க முடியாது. உங்கள் கிரியைகள்லாம் அவர் பார்க்கணுமே தவிர மனுஷனுக்காக நீங்க எந்த மனுஷனும் பெருமை பாராட்டணும்னா என்ன செய்யல. அல்லேலூயா. இங்கே கூட நாங்கள் இந்த வருஷத்தில் ஒரு சிலர் அதிகமாக கொடுத்தவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலான்னா என்ன செய்யலை, எல்லாத்துக்கு முன்னாடி நாங்கள் கொடுக்கல. அது எல்லாத்துக்கு முன்னாடி தெரிவிக்கணும்னு அவசியமும் இல்லை. அவங்க பார்த்து கர்த்தர் கொடுத்தாங்க, ஓகே. என்னங்கய்யா, கர்த்தர் நாமத்துக்காக கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் மனுஷர் பார்க்கும்படியான கிரியைகள் செய்ய வேண்டாம். அதுக்கு பலன் கிடைக்கவே கிடையாது. மனுஷர் பார்க்கும்படியான காரியங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 4:2 பார்த்தீங்கன்னா, சோத்திரம், கிரியைகளினால் நீதிமானாக்கப்படுகிறார்கள். ரோமர் எடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கணும். ரோமர் 4:2. ரோமர் 4:2. ஆபிரகாம் கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டான். செயல்களினால தான் ஒரு மனுஷன் நீதிமானாக முடியும். மனுஷருக்கு முன்பாக செய்கிறதுனால கிரியைகளுக்கு பலன் கிடைக்காது. அல்லேலூயா. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 1 யோவான் 3:18 யோவான் சொல்லுகிறாரு, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். வசனத்தினாலும் உண்மையினாலும், பாருங்க, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நாவினால வசனத்தை பேசுறதுனால உங்களுக்கு கிரியை இல்லை, பலன் இல்லை. வசனத்தை பேசிட்டா உடனே பலன் கிடைச்சிருமோ? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. வசனத்தை சொல்லிட்டோம்னா எனக்கு பலன் கிடைக்கும், வசனத்தை சொல்லிட்டேனா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வசனத்தை சொல்லிட்டேனா எனக்கு எல்லாம் கிடைக்கும். கிடைக்கவே கிடைக்காது. பைபிள் வசனத்தின்படி சொல்றேன் பாருங்க. அது யோவான், வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நாவ் என்ன செய்யும், அப்படியே மனுஷன் குளிப்பாட்டுற மாதிரி பேசும். அதனால இல்லை. எதனால? கிரியையினாலும் அன்பு கூற கடவுள். அல்லேலூயா. அதனால கிரியையினாலும் நம்ம அன்பு கூற கடவுளும். நம்ம நிச்சயமா இந்த வருடத்தில் நீங்க கண்களை அடக்கிக் கொள்ள போறீங்க, கண்ணீரை அடக்கிக் கொள்ள போறீங்க. உங்கள் கிரியைகளுக்கு கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். எல்லாம் ஒரு அலையிலே சொல்லாமா?